ஹாய், திஸ் இஸ் பாலா ஃப்ரம் டெல்டா டைரக்டர். நம்ம அடிக்கடி கொரியன் மூவிஸை பார்த்துட்டு அதோட ரிவ்யூ வந்து அடிக்கடி நம்ம சேனலில் வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு வந்து ஒரு கொரியன் படங்களோட அடிக்ட் ஆகிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு கொரியன் படத்தை பற்றி தான் பேச போகிறோம். படத்தோட பேர் வந்து கன்ஃபெக்ஷன் ஆஃப் மர்டர். இது வந்து 2012 வருஷமே வந்து ரிலீஸ் ஆகிருக்குங்க. இந்த படத்தை பற்றி நிறைய ரிவ்யூவர்ஸ் வந்து பேசிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு தரமான ஒரு படம். இந்த படத்தோட ஒன்லைனை பார்க்குறதுக்கு முன்னாடி கொரியாவில் வந்து ஒரு சட்டம் இருக்குது. ஏதாவது ஒரு குற்றம் செஞ்ச குற்றவாளி ஒரு 15 வருஷத்துக்குள்ளே அந்த குற்றம் செஞ்சு அந்த 15 வருஷத்துக்குள்ளே போலீஸ்காரங்க வந்து அந்த குற்றவாளியை பிடிக்கலை அப்படின்னா 16வது வருஷம் அவங்கள பிடிச்சா கூட அவங்களுக்கு தண்டனை வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டம் இருக்குது. இந்த சட்டத்தை அடிப்படையாக பேஸாக எடுத்துக்கிட்டு இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, ஒரு 10-12 கொலை செஞ்ச ஒரு சீரியல் கில்லர். அவன் வந்து ஒரு 20 வருடமாக போலீஸ்கிட்ட ஆப்பிடாமல் அப்படியே இருக்கிறான். திடீர்னு வந்து அவன் வந்து ஒரு 20 வருஷம் முடிஞ்சோடனே என்னை யாராலையும் பிடிக்க முடியாதுல்ல, 20 வருஷம் முடிஞ்சிருச்சு, எனக்கு தண்டனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு தெனாவட்டில் நான் வந்து ஒரு புக் ரிலீஸ் பண்ண போகிறேன், எப்படி நான் அந்த கொலைகள்லாம் செஞ்சேன் அப்படின்னு ஒரு புக்கை ரிலீஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனா வாண்டடாக வந்து புக்கை வந்து ரிலீஸ் பண்ணணும். கன்ஃபெஷன் ஆஃப் மர்டர் த ஆத்தர் லீடோ சோப் சால்வ் பண்ண முடியாத சீரியல் கில்லிங் கேசஸோட கில்லர் அவர்தான்றதை ஒத்துக்கிட்டாரு. 17 வருஷமா இது நாட்டையே உலுக்கி மக்கள் அவனை வந்து கொண்டாடுறாங்க. அந்த புக்கு வந்து ஹை லெவல் பீக்கில் வந்து விற்க ஆரம்பிக்குது. மக்கள் அவனை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. கேர்ள்ஸ் எல்லாம் வந்து அவனை க்ரஷ்ஷாக வந்து எங்கே பார்த்தாலும் அவன் ஃபோட்டோ வச்சுக்கிட்டு தெரிகிறது. அந்த அளவுக்கு அவனை வந்து கொண்டாடுறாங்க. இதெல்லாம் பார்த்து அந்த கேஸை எடுத்து பண்ண அந்த போலீஸ்காரரு கொஞ்சம் வயசானவராக இருக்காரு. அவருக்கு வந்து கடுப்பு வெறியா கடத்தல்கள் கொலைகளை பத்தி ரொம்ப தெளிவா இவர் இந்த புத்தகத்துல வெளிப்படுத்தி இருக்காரு. உங்ககிட்ட அஃபென்சிவ் क्वेश्चंस ஏதாவது இருந்தா தாராளமா வந்து ஏமாத்திட்டு 17 வருஷமா நம்மளை அலைய விட்டு தெரிய விட்டு இந்த இவ்வளோ கொலைகளை பண்ணவனுக்கு வந்து இவ்வளோ மரியாதை, அதை நம்ம எடுத்துட்டு அவனை பிடிக்க முடியல அப்படின்னு சொன்னவனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்மளை உட்கார வச்சிருக்காங்களே அப்படின்னு நம்ம போலீஸ்காரர் அவர் தான் ஹீரோ. அவருக்கு வந்து ஒரு வெறி. ரொம்ப ஹேண்ட்ஸமான ஆளா இருக்கீங்க. உங்க ஸ்கின்னை நீங்க எப்படி பாதுகாக்கிறீங்கன்னு கொஞ்சம் எங்களுக்காக சொல்ல முடியுமா? இவன் வந்து அவரை பார்க்கும் போவையெல்லாம் வந்து என்ன உன்னால் பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி கடுப்பேற்றுறான். இவருக்கும் அந்த கடுப்பில் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் சாப்பாட்டு அள்ளி மூஞ்சில் எறிகிறாரு, கொட்டுறாரு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. கடைசியாக ஒரு சின்ன ட்விஸ்ட்டை வச்சு அந்த கொலைகாரனை எப்படி பிடிச்சாங்க அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, இன்னும் நம்ம ஹீரோ வந்து ஜெயிச்சாரா இல்லையா அப்படிங்கிறத அந்த படத்தோட மொத்த ஸ்டோரியாங்க. இங்கே எதுக்காக வந்த? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, எப்படி இருக்கீங்க? ஒன்றும் தேவையில்ல, மூடிட்டு போனோம். இந்த படத்தில் எனக்கு வந்து பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா வந்து அப்படி ஒரு கிராஃப் இப்படி போயிட்டுருக்கும். திடீர்னு அப்படி ஏறுற கிராஃப் வந்து கடைசியில் எண்டில் தான் போய் நிற்கும். அந்த அளவுக்கு ஒரு விறுவிறுப்பான ஒரு படம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் வந்து ஒரு முகமூடி போட்ட ஒரு கொள்ளைக்காரன், அவன் வந்து ஒரு நிறையா கொலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தவன். அவனை வந்து போலீஸ் வந்து விரட்டி போயிட்டுருக்காங்க. அவனை வந்து பிடிக்க முடியல. நம்ம ஹீரோட வாயை கிழிச்சு விட்டு தப்பிச்சு ஓடிடலாம். பதில் சொல்லு, என்ன பண்ண? இங்க பாரு, இப்படியே கத்திக்கிட்டு இருந்த தொண்டையை அறுத்து தூக்கி போட்டுருவேன். பிளாஸ்டாக முடிச்சுட்டு ஹீரோ வந்து கண் முழிக்கிறாரு. அது வந்து ஒரு கனவு மாதிரி இருக்குது. அந்த கொலைகாரன் வந்து தப்பிச்சு போனதை வந்து நமக்கு அவர் கனவாக வந்து அவருக்கு வந்திருக்கு. அந்த மாதிரி காமிச்சிட்டு இந்த கொலைகாரன் வந்து திடீர்னு ஒரு புக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறான் அப்படின்னு டிவி அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வெளியாகுது. இவன் வந்து 20 வருஷம் ஆயிடுச்சு, இவனை அந்த போலீஸ் வந்து பிடிக்க முடியல, அதனால் இவனுக்கு வந்து தண்டனை கிடையாது அப்படிங்கிறதுனால இந்த கொலைகாரன் வந்து நான் எப்படியெல்லாம் கொலை பண்ணேன் அப்படிங்கிறத வந்து புக்காக வெளியிட போகிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து வெளியாகுது. லீடோ சோப் சால்வ் பண்ண முடியாத சீரியல் கில்லிங் கேசஸோட கில்லர் அவர்தான்றது கான்ஃபரன்ஸ்ல ஏற்கனவே அனல் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. ரைட்டர் இந்த உண்மையை கன்ஃபஸ் பண்ணது மிகப்பெரிய. இது வந்து இந்த போலீஸ்கார் அந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ண அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு வந்து பயங்கரமான அவர் இந்த விஷயத்தெல்லாம் கேட்டு மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து அந்த கொலைகாரன் வெளியே வந்து தன்னோட முகத்தை வந்து வெளியில் காட்டுறான். ரொம்ப அழகாக இருக்கான், ரொம்ப சின்ன பையனாகவும் இருக்கான். நமக்கே ஒரு டவுட் வருது, இவன் எப்படி 18 வருஷமாக கொலை பண்ணான் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் வந்து ரொம்ப சின்ன வயசாக இருக்கானே அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் வருது. பெண்கள்லாம் அவன் மேலே ரொம்ப க்ரஷ் ஆகுறாங்க, அவனை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. நம்ம 2 பேரும் ரிலேஷன் வச்சுக்கலாமா அப்படிங்கிற அளவுக்குலாம் வந்து பெண்கள் அவன் மேலே ரொம்ப அன்பை வாரி தெளிக்கிறாங்க. எல்லாருக்குமே அவனை பிடிக்குது. ஓஹோ அப்படின்னு கிடக்கு அந்த நாடே.
இந்த விஷயங்கள்லாம் அப்படியே போயிட்டு இருக்க நேரத்தில் வந்து நீயா நானா மாதிரி சில டிபேட்டுகளும் நடக்குது. என்ன அப்படின்னா, இவன் வந்து செஞ்சது தப்பா சரியா, போலீஸ்காரங்க வந்து இவனை பிடிக்கலையே, என்ன ஏன் பிடிக்கல, இப்போ வந்து இவருக்கு இவ்வளோ ஆதரவு, மக்கள் ஆதரவு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில டிபேட்டுலாம் வந்து அந்த ஷோ மாதிரிலாம் வச்சு நடத்துகிறாங்க அங்கே உள்ள டிவி சேனல்ஸில். 2 1 கியூ. ஒரே மாசத்துல 3 மில்லியன் காப்பி சேல் ஆயிருக்கு. எஸ்டிமேட்டட் ப்ராஃபிட் இதெல்லாம் வந்து இந்த போலீஸ்காரனுக்கு வந்து ரொம்ப கடுப்பை கலப்புது. நம்ம இவ்வளோ முயற்சி பண்ணி அவனை விட்டுட்டோம் அப்படிங்கிறதுனால வந்து நம்மளை தரக்குறைவாகவும், அவனை ஒரு கொலைகாரனை தூக்கி வச்சுக்கிட்டே கிட்டத்தட்ட 11 பேரை கொலை பண்ணியிருக்கான், அவனை தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறானுங்களே அப்படிங்கிற மாதிரி இவருக்கு வந்து ஒரு கடுப்பாகுது. இந்த சூழ்நிலையில் அவன் வந்து ஒரு 10 பெண்களை வந்து கொன்று இருப்பான், ஒரு பெண்ணை வந்து கொன்று இருக்க மாட்டான். ஆக்சுவலாக வந்து 11 பேரை கடத்திக்கிட்டு போய் கொலை பண்ணுறது தான் இவனோட அந்த வேலையாக இருந்திருப்பான். அதில் ஒரு பொண்ணோட பாடி வந்து எங்கே இருக்குது அப்படின்னே தெரியாது. இந்த பாப்புலாரிட்டியோட மெயின் ஃபேக்டரை வச்சு நாம இந்த டிபேட்டை ஆரம்பிக்கலாம். இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, இவனை கடத்திட்டு போய் என்ன பண்ண ஏது பண்ண அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு தரப்பில் முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த 10 பேரை கொன்னான் இல்லையா, 10 பெண்களை வந்து கொன்னான் இல்லை, அவங்களோட ஃபேமிலிஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, இவன் இவ்வளோ சாதாரணமாக 10 பேரை கொன்னுட்டு ஃப்ரீயாக சுற்றிக்கிட்டு இருக்கானே, சட்டம் தண்டனை வழங்கலைன்னா என்ன, நம்ம இவனை போட்டு தள்ளிடுவோம் அப்படின்னு அவங்க ஒரு குரூப் வந்து இவனை கொல்றதுக்காக திரட்டிக்கிட்டு இருக்காங்க. போதச்சே என் பொண்ணை அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நீ அவனை கொன்னுட்டா, நான் என் கையாலேயே உன்னை கொன்னுடுவேன். இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து ஒரு ட்விஸ்ட்டுங்க, பயங்கரமான ட்விஸ்ட்டு. இந்த ட்விஸ்ட்டை நம்பி மட்டுமே இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. இந்த ட்விஸ்ட்டு இல்லை அப்படின்னா கூட இந்த படம் வந்து இந்த அளவு பேசப்பட்டிருக்காது. என்ன ட்விஸ்ட்டு அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து நான் நிறைய பேர் இந்த படத்தை பார்த்துருப்பாங்க, அதனால் இந்த ட்விஸ்ட்டை வந்து நான் இப்போ சொல்லிடுறேன். ஆக்சுவலாக வந்து இந்த கொலைகாரன் இருக்கான்ல, அவன் வந்து இந்த கொலைகள்லாம் செய்யவே இல்லை. நான் வந்து புக்கு வெளியிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தான்ல, அவன் வந்து இந்த கொலைகள்லாம் செய்யலை. உண்மையான கொலைகாரனை பிடிக்கிறதுக்காக இந்த போலீஸ் ஆஃபீஸரும் இந்த இப்போ கொலைகாரன் நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பையன் வந்தான்னு சொன்னோன்னே அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணியிருப்பாங்க. இது மாதிரி நான் தான் அந்த கொலைகாரன், நான் வந்து மாதிரி இந்த கொலைகள்லாம் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி நீ ஒரு புக்கை வெளியிடுற மாதிரி வந்து வெளியாகு, அப்போ வந்து அந்த உண்மையான கொலைகாரன் வந்து வெளியில் வருவான் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக 20 வருஷம் ஆகலை, இன்னும் 20 வருஷம் ஆகிறதுக்கு இன்னும் 1 மாதமோ இல்லை ஒரு 20 நாளோ இருக்குது. அதுக்கு முன்னாடியே நம்ம இந்த மாதிரி செஞ்சிட்டோம் அப்படின்னா அவன் என்னடா அது நம்ம பண்ண கொலைகளுக்கு வேற ஒருத்தன் பேர் வாங்குறானே அப்படின்னு சொல்லி அவன் ஆட்டோமேட்டிக்காக வெளில வருவான். அப்போ வந்து அவனை பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு சின்ன பிளானை போட்டு விட்டு இந்த மாதிரி செஞ்சிருப்பாங்க. அப்படின்னா ஜெயதா உண்மையான கில்லரா? அதை நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? இதுதான் அதுக்கான எவிடன்ஸா? அப்ப லீ வந்து சும்மா பழி ஏத்துக்கிட்டாரா? சொல்லுங்க சார். இப்போ இது வந்து அப்படி போகிற போக்கில் சில விஷயங்களுக்கு லாஸ்ட்டாக அந்த ட்விஸ்ட்லாம் காமிப்பாங்க. நமக்கே நம்ம செமையாக ஷாக் ஆயிடுவோம், செமையான ட்விஸ்ட்டாக இருக்கே, நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு தரமான படங்க. லாஸ்ட்டில் அந்த கொலைகாரன் வெளில வந்து இவன் கொலைகாரன் இல்லை, நான் தான் உண்மையான கொலைகாரன் அப்படின்னு அந்த டிவி ஷோவில் வந்து ஃபோன் அடித்து அவனே பேசுவான். அப்போ வச்சு அவனை தூக்கிடுவானுங்க. இந்த மாதிரி தான் அந்த படத்தோட கதை போகும். உங்களுக்கு உண்மை தெரியுமா? இல்லை, எனக்கு எதுவும் தெரியாதுங்க. இதனால தான் நான் இன்னும் பிடிபடாம இருக்கேன். இடையில என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த ஒரு குரூப் வந்து இந்த 10 பேரை கொன்னாங்கல்ல, அவங்க வந்து இந்த போலியான அந்த கொலைகாரனை வந்து தூக்கி கொலை பண்ணுறதுக்காக போவாங்க. அப்போ வந்து இந்த உண்மையை வந்து சொல்கிறதுக்கு நேரிடும். அந்த சமயத்தில் வந்து இதை ஓப்பன் பண்ணிடுவாங்க. இது மாதிரி உண்மையான கொலைகாரன் இவன் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல அதை ஓப்பன் பண்ணிடுவாங்க நம்மள்கிட்ட. பட் அதுக்கு முன்னாடியே வந்து அந்த கொலைகாரன், உண்மையான கொலைகாரன் வந்து அந்த டிவி ஷோவில் வந்து ஃபோன் பண்ணி நான் தான் கொலை பண்ணேன், அவன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சில இதெல்லாம் சொல்லிடுவான். ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்க படம் கடைசியாக அப்படி போய் முடிஞ்சிருங்க. ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னர் பேக்கேஜாக வந்து இந்த படத்தை வந்து கொடுத்துருப்பாங்க. ரொம்ப அருமையான படம். தமிழ் டப்பில் இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப நல்ல படம். கொரியன் மூவிஸில் தரமான படங்கள் நிறைய படங்கள் இருக்குது. அதில் சில படங்களை தான் நம்ம பார்த்து பேசிக்கிட்டு இருக்கோம். நிறைய படங்கள் இன்னும் பார்த்து பேசுவோம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.